நண்பர்களே வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் ஒரு 10 வருஷ காலமாக இந்த ஆன்மீக ஆராய்ச்சியில் இருக்கேன். இந்த ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் கண்டதை, என் அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ரசவாதத்தில் ஆராய்ச்சியில் இருந்தார். இந்த ரசவாத ஆராய்ச்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தர்கள் செய்த தங்கம், அந்த ஆராய்ச்சியில் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் புக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நிறையா படிப்பார். நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்ருப்பேன். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் உள்ள நான் சும்மா இருக்கப்போ படிப்போம் இல்லையா, சித்தர்கள் புக்கை ஒவ்வொன்றையாக இப்போ படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, மந்திரம்னா உண்மை. நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன், இப்போ மந்திரம் உண்மையா? மந்திரம் உண்மைடான்பார். அதை செய்கிறோம், எப்படி செய்கிறதுன்னு தெரியல. அது பாட்டாக பாடி வச்சுருக்காங்க சித்தர்கள் அப்படின்பா. ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தம் சொல்லுவார். அதே மாதிரி இந்த முப்புனா என்ன, அவரோட ஆராய்ச்சி எல்லாமே இந்த முப்பு சம்மந்தமான புக்காக இருக்கும். ரசவாத கலை புக்காக இருக்கும். அப்போ சித்தர்களோட ரேர் புக்காக வச்சுருப்பார். அதில் வந்து ஜோதிடம் வரும், மாந்திரிகம் வரும், ஓலைச்சுடிலாம் பார்ப்பாங்க. இந்த உருக்கிறது, இந்த மருந்துனா என்ன, இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அதை எனக்கு காமனாக நான் பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு. நான் அப்புறம் +2லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் காலேஜ் முடித்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு என்னை அறியாமலே இந்த ஆன்மீகத்துக்கு இழுத்துச்சு. இந்த மந்திரம்னா உண்மையா பொய்யா? இந்த மந்திரத்தை நம்ம எப்படியாச்சும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு ஒரே நாளாக நம்ம கோடீஸ்வரன் ஆயிடணும். ஏன்னா நம்ம ஒரு தேவைக்காக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்குறோம். நம்ம அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறப்ப அதில் கண்டது முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா, மந்திரம் உண்மையாக சொல்கிறாங்க, ஆனால் பழிக்க மாட்டேங்குது. அது ஏன் பழிக்க மாட்டேங்குது? சித்தர்கள் சொன்ன மாதிரியே நம்மளும் சொன்னால் ஏன் நடக்க மாட்டேங்குது? 1008 உருவ போட சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொன்னால் நடக்க மாட்டேங்குது. இப்போ சொல்லிடுறோம், ஆனால் நடக்கிற டைம் ஆகுது இல்லையா? ஒரு சில விஷயங்கள் நடக்குது, ஆனால் டைம் ஆகுது. இதெல்லாம் ஏன்? இந்த மூலிகைனா என்ன? நான் ரசவாத கலையில் இருக்கிறனால இந்த மருத்துவத்தை எனக்கு ஓரளவு நல்லா தெரிய வரும். ஏன்னா வந்து ஒரு மூலிகையை எடுத்து அதிலிருந்து தான் சாறு எடுத்து நீங்கள் செம்பில் சுருக்கு விடணும், அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும் பாட்டு வரியில். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்குறப்ப இந்த ஒவ்வொரு மூலிகை எடுத்து படிப்பாங்க, அந்த விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயத்தை பண்ணுறப்ப குடம் போட்டோம்னா அது பசுமமாகும், அது செந்துரமாக நம்ம கொடுக்கலாம். அந்த மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் தெரிய வரப்ப எனக்கு இன்னும் டவுட்டு, இந்த மந்திரம் மட்டும் எனக்கு புரியலை. இந்த மந்திரத்துக்காக நான் பல இடங்களில் தேடினேன். நிறையா பேரை பார்த்து நிறையா விஷயங்களை அனுபவங்கள்னு சொல்லுவாங்களையா, ஒரு எப்படி பொய் சொல்லி அதை ஒரு விஷயத்தை இது பண்ணலாம். இந்த வசியம்னா என்ன, மோகனம்னா என்ன, தம்மனம்னா என்ன, ஆகர்ஷணம்னா என்ன, வித்வேஷனம்னா என்ன, இந்த 64 கலையும் நம்ம எப்படி நம்ம கையாளுறது, இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? எந்திரம்னு சொல்கிறாங்க, மந்திரம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலும் நான் தமிழ்நாட்டில் நான் நிறையா கோயிலுக்கு போயிருக்கேன். நான் இந்தியா ஃபுல்லாக நிறையா ஆராய்ச்சிகளுக்காக நான் இமயமலை, காஷ்மீர் இந்த சைடெலாம் நிறையா போயிருக்கேன். நான் போய் பார்த்ததில் அந்த ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம், ஆனால் உடனே நடக்க மாட்டேங்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மகாபாரதம், ராமாயணத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்குது. அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த அறத்து வழியில் எப்படி நம்ம இருக்கிறதுன்னு தெரியல. நம்ம இருந்தாலும் நம்ம நல்லதே நினைக்கணும்னு இருந்தாலும் நம்ம சுச்சுவேஷன் நம்மளை மாற்றிடுது. இது ஏன்? இந்த கேள்வி எனக்கு ஏற்பட்டது. இதனால் இந்த மந்திரத்தை உண்மையா, இந்த மந்திரத்தில் ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லி ஆராய்ஞ்சேன். மந்திரம் உண்மை. ஆனால் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மகாவதார் பாபாஜி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபா படத்தில் ரஜினி இது பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மகாவதார் பாபாஜி OAS சாஸ்திராவில் நான் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்தேன். கிரியா யோகத்தை முறைப்படி கற்றுக்கிட்டேன். இந்த கிரியா யோகம் கற்றுமே எனக்கு என்னோடய தேடுதல் நிற்கலை. நான் ஜிச்சை வாங்கி கற்றுக்கிட்டேன். அதில் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மை. நான் அதை தேடுதல் இருக்கப்போ ஒரு வாட்டி நான் காஷ்மீர் போயிருந்தேன். லடாக் பைக்கிலே போயிருந்தேன். அந்த ஃபோட்டோலாம் நான் வர இதில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நான் அப்போ ஒரு இடத்த தங்கியிருக்கப்ப எனக்கு தூக்கம் வரல. நைட்டு ஃபுல்லாக இந்த ஜீசஸை வந்து நான் எப்படி உணர்ந்தேன் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கடவுளை உணர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் இந்த புரிதல், இந்த தெளிவு, இந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது.
நான் இவ்வளோ கற்றுமே எனக்கு இன்னும் ஒரு பிடிமானம் இல்லாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். என் பக்கத்தில் ஒருத்தர் கிறிஸ்டின், அவர் ஃபாஸ்டர். என்ன தம்பி தூங்கலையா? நாங்கள் வந்து காமன் இதில் தங்கியிருந்தோம், அதாவது காட்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தங்கியிருந்தோம். சரியான குளிர். எங்கள் வீட்டில் வேறு ஃபோன் பேசலை, டவர் கிடைக்கல, நான் சிம்மு வேறு மாற்றலை, ஒய்ஃபை வேறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரல. இங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிலையேன்னு பேசவே இல்லை. அப்படிங்கிறப்ப அவர் என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு. இந்த புக்கை படிப்பா தூக்கம் வந்துடும்னாரு. தூக்கம் வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுக்கல, புக்கை படினார். கொடுங்க புக்கை ஏதாச்சும் படிக்கும்போது தமிழில் வேறு இருக்கா, இங்கே வந்து தமிழை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு ஆர்வத்தில் படித்தேன். இதை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கூட நான் படித்து முடிக்கலை. அதான் சொல்லணும், படித்து முடிக்கலை. அப்படி ஒரு தூக்கம் சொக்கிரிச்சு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சோன்னே காலையில் அந்த ஃபாஸ்டர் கிளம்புறப்ப கேட்டார், நல்லா தூங்குனியா தம்பின்னாரு. நல்லா தூங்கினேன் அப்படின்னு ஒரு இதாக சொன்னேன் ஃபாஸ்டர். அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், அப்படின்னாரு. என்னத்துக்கு சொல்கிறாருன்னு தெரில. அதுக்கப்புறம் நாங்கள் காற்றுமுல்லா எல்லா இடம் சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டேன். அது திரும்ப அன்றைக்கி நைட்டும் திரும்ப அங்கே தங்குறோம். திரும்ப அதே பாஸ்டர் வராரு. சாயந்தரம் ஒரு 8 மணி இருக்கும், அந்த டைமில் வந்தார். வந்துட்டு இன்றைக்கி என்ன தூக்கம் வரலையா, புக்கு கொடுக்குறேன் படிக்கிறியான்னு கேட்டார். அப்போ அவர்கிட்ட நான் நிறைய கொஸ்டின்கள் கேட்டேன். எதுக்கு சாமி இப்படி சொல்கிறீங்கிற விஷயம், நம்ம ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம கேட்போம்ல, ஏன் இப்படி சொல்கிறீங்க, உடம்புல அவ்வளோ சைத்தான் இருக்குது. ஒரே வார்த்தையில் சொன்னார். ஒரே வார்த்தையில், இந்த புக்கை நீ ஒரு 4 பேஜ் கூட நீ படிக்கலை, இது பைபிள்னு தெரியுது, சொல்லுங்கள் சாமின்னா. இல்லை, சைத்தான் வந்து உங்களை ஆட்கொள்ளுது, நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த புக்கை படித்து முடிக்க முடியாது அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு தூங்கலாமா ஒரு இதுக்கு போயாச்சு. அப்புறம் வேறு ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன சொன்னாருன்னு. திரும்ப அவரை எழுப்பிவிட்டு திரும்ப ஒரு 10-11 மணி இருக்கும், குளிர், பனி, ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கப்போ கேட்டேன், ஏன் அப்படி சொன்னீங்க, சைத்தான்னா என்ன, உங்கள் இதில் எப்படி சொல்கிறீங்க, எப்படி எனக்கு சைத்தான் வரும், நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், மாந்திரிகள்லாம் நான் எவ்வளோ ஆராய்ச்சியில் இருக்கோம்ல, நம்ம விட்டு கொடுக்காமல் பேசுகிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், சிவனில் யார் தெரியுமா, இந்துக்களில் இவ்வளோ இருக்குது, இவங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு, பாட்டாக பாடினேன், பட்டினத்தார் சொல்லியிருக்காரு, நட்டக்கல் தெய்வம் இன்னும் 4 புஷ்பம் காட்டியே சுற்றி முணுமுணுக்கு மந்திரங்கள் ஏனடா, நட்டக்கல் தான் பேசுமோ நாதம் ஒன்று இருக்கையில், சுட்ட சட்டி சுட்ட கருவாடு சுட்ட சுவை அறியுமோ அப்படிங்கிற ஒரு பாடலை நான் கடகடன் பாடினேன். அவர் இப்போ சொன்னார், அவரும் தமிழ் தான். அவர் தான் என்கிட்ட என்ன சொன்னார், இவ்வளோ பாடுற, ஆனால் நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரியும் சாமி, என்ன நெகட்டிவ்லாம் தெரில, நானும் இந்த மாதிரி அனுபவத்தில் சுற்றிட்டு தான் இருக்கேன். எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, கிடைக்கிது நிரந்தரமாக கிடைக்க மாட்டேங்குது, இந்த நிரந்தர தேடுதல் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு புரிதல் மாதிரி சொன்னார். நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிற கேட்டால், இந்த மாதிரி கிரியா யோகம் இதெல்லாமே நான் பண்ணுறேன். விடியகாலம் அவர் பார்த்துருக்காரு, நான் ஏந்திரிச்சோன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை அவர் பார்த்துருக்காரு, மெடிடேஷன் இதெல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுற, இந்த நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும் நீ போய்க்கிரு அப்படின்னு திரும்ப அதே வார்த்தை சொன்னார். அப்போ நான் எனக்கு உள்ள கேள்விகளுக்கு அவரே பதில் சொன்னார். இந்த கிரியா யோகம் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட, மகாவதார் பாபாஜி, அவர் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு தெரியுமா அப்படி ஒரு சின்ன ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு நிப்பாட்டிட்டார். எனக்கு தெரியல. அதற்கு அப்புறம் ஒரு யோகி சுயசரித்திர புக் இருக்கு இல்லையா, அதை வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ மகாவதார் பாபாஜி இருக்கிறார் உண்மை. அந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிட்டவங்க அத்தனை பேருமே தெரியும் அதில் ஜீசஸும் இருக்காருன்னு. இந்த ஜீசஸோட இதை எனக்கு பிடிமானமாக எனக்கு சொன்னவர் அவர். அதற்கப்புறம் பைபிளில் அட்டை என்ன சொல்லியிருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதெல்லாம் நான் வந்து யூனிவர்சிட்டியில் நான் இந்த மாந்திரிகம், மந்திரம், அபிஷேகம் எல்லாமே நமக்கு தெரியுது. சித்தர்கள் சொன்ன பாடல்களில் ஒவ்வொரு இதையும் ஆட் பண்ணால் இது என்ன, இதுக்கு என்ன மீனிங், இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்குது. இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த மெய்யை எப்படி காண்றது, அந்த ஒளியை எப்படி நம்ம காட்டுறது,
பார்க்குறது. வள்ளலார் சொல்கிறாரு ஜோதி வடிவில் இருக்குன்னு. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓசோவிலேருந்து எல்லாருமே அந்த ஒளியை தான் சொல்கிறாங்க. அந்த ஒளி நமக்குள்ளே எப்படி இருக்குது, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல மூலாதாரம், சுவாதிதானம், மணிபூரகம், அதகண்டம், விஸ்தி, சரக்சாரம் சொல்லுவாங்க. இந்த 7 சக்கராசனையும் ஆக்டிவேஷன் பண்ணால் இதெல்லாம் நடக்கும்பாங்க. இந்த 7 சக்கராசனம் நம்ம தான் ஆக்டிவேஷன்லாம் பண்ணி எடுத்துக்கும் போது தெரியுது. நம்ம தான் தினமும் தியானம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். 7 சக்கரம் ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. என்னுடைய தேவைகள் முடிய மாட்டேங்குது. நம்ம ஒரு விஷயத்தை வேண்டுறோம் இல்லையா, நம்ம ஒரு தேவைக்காக தான் மெடிடேஷனாக இருந்தாலும் ஒருத்தரை அணுகிறோம். நம்ம ஆன்மீகமே என்ன பார்த்திங்கன்னா நம்ம மனம் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. அது நம்ம தியானம் மூலியமாக நம்ம கட்டுப்படுத்தி நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜின்பாங்க, அந்த உடம்புல அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்காக தான் இந்த தியானம் பண்ணுங்கன்பாங்க. இதுவும் நம்ம பண்ணியுமே நமக்கு புரிதல், எனக்கு இந்த புரிதலே தெரியல, புரிதல் வரல. ஏன்னா இப்போ இருக்க காலம் கலியுகம். இந்த கலியுகத்துக்கு சித்தர்கள் சொன்ன பாட்டு, நீ நல்லதே பண்ணு, அந்த ஒழுக்க முறை இதெல்லாமே கடைப்பிடிக்க முடியல. நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னு நினைப்போம், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மள டென்ஷன் உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கோபம் வரும் வீட்டிலையே. இன்னைக்கு கோபமே படக்கூடாதுன்னு நினச்சி பாருங்கள், அன்றைக்கி தான் கோபம் வரும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், வேறு ஒன்று நடக்குது. இது ஏன், இந்த உலகம் எப்படி சுற்றுது, இதெல்லாமே நமக்கு தெரியும். டெஸ்லா விதியில் நீங்கள் இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரியும். டெஸ்லா விதியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 369 உலகம் எப்படி இயங்குது. அதே மாதிரி ஜோதிடத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் இருந்துச்சு. அந்த ஜோதிடத்தை நம்ம யூனிவர்சலில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதுலேயே எனக்கு நிறைய ஆராய்ச்சிகளில் இந்த புரிதல்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த பைபிளில் வந்துச்சு. எனக்கு அது புரிதல், அது ஈஸியாக அப்ளை பண்ணுறது. நான் இவ்வளோ கற்றதையும் சிம்பிளாக ஒரு வேர்டு அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக அது முடிஞ்சிருது. இதை கிறிஸ்டினில் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிறிஸ்டினில் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது யாரும் வெளியே தெரிய மாட்டேங்குதுன்னா, அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அது முறைப்படி பண்ணலை. அவங்களுமே ஜெபிப்பாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த உணர்வு, அந்த ஃபீலிங், இது எப்படி அதை ஆக்டிவேஷன் பண்ணுறது, அந்த விஷயம் தெரியல. எல்லாரும் ஜபிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இவங்களும் பண்ணுவாங்க. அதில் ஒரு வைப்ரேஷன் வரும், இந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன் வரும், அதோடு அவங்க இருக்காங்க. ஆனால் அந்த ஃபாஸ்டர் இவங்களாம் ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்டினில் மந்திரங்கள் இருக்குது. இந்த சக்கராஸ் ஆக்டிவேஷன் பண்ணி அந்த மந்திரங்களை சொல்லுவாங்க. இயேசு எளிமையாக எல்லா ஒரு அதிகாரங்களையும் சொல்லியிருக்காரு. எல்லா பைபிள் எல்லா அதிகாரமும் ஒருத்தரும் வாழ வைக்கிறதுக்கு மட்டுமே. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத டெக்னிக்கல் தெரியல. அந்த டெக்னிக்கல் தான் கிரியாயோகம். இதை நம்ம ஜீசஸும் கற்றுருக்காரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பகவான் கிருஷ்ணர், ஜீசஸ், மகா அவதார் பாபாஜி, அவருக்கு அப்புறம் லஹரி மாசாயர், சாமி வித்வேஸ்வரஜி, அன்பே வடிவான குருதேவா, பரமஹம்ச யோகானந்தர் தான் இது உண்மை, விஞ்ஞானபூர்வமாக உண்மைங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பாருங்கள். அதில் எல்லா இடத்துலையுமே ஜீசஸ் சொல்லுவார். நான் விஞ்ஞானபூர்வமாக உள்ளதை மட்டும்தான் நம்புவேன். அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குது அதை மட்டும் தான் நான் நம்புவேன். நமக்கு மக்கள்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நான் கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேவை என்ன, நம்மளுடைய தேவை நமக்கு இப்போ பணம். இந்த கலியுகத்தில் எல்லாமே ஆசை. எனக்கு பணம் காசுலாம் என்கிட்ட இருக்குது சாமி, நிம்மதி இருக்காது. நிம்மதி எல்லாமே இருந்தால் உடம்பு நல்லா இருக்காது. அப்போ நமக்கு எல்லாமே நல்லா இருக்கணும். கடவுள் நம்மளை பார்த்தா மட்டுமே தான் நல்லா இருக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு கடவுளை பார்க்கணும்னா நான் யாருன்னு பார்த்து தெரியணும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு நான் யாருன்னு தெரியும், அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, என் பேரில் உள்ளது தானே, நான் அப்படி தானே, நான் இப்படி தானே, நான் இதானே படிச்சிருக்கேன், எனக்கு இதானே தெரியும். அப்படி அல்ல. கற்றது கையளவு, கற்காதது உலகளவு. அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நன்றி உணர்வோடு பண்ணணும். இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சித்தர்களாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, யோகிகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே சொல்கிறது நன்றியோடு இருக்கணும். இந்த திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், நன்றியோடு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரமே, ஒரு 10 அதிகாரமே, 10 குறளே இருக்குது. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த நன்றி உணர்வோடு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அந்த நன்றி உணர்வோடு தானே நம்மளும் இருக்கோம். நீங்களும் புரிஞ்சுக்கங்க, நான் நன்றியாக தான் சாமி இருக்கேன், நன்றியாக தானே எல்லா வேலையும் பண்ணுறேன் அப்படியே எல்லாமே சொல்லுவாங்க. அது வேறு. நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் நிறையா விஷயம் இருக்குது. நன்றினா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் முக்கால்வாசி பேர் தெரிய மாட்டேங்குது. இந்த ஆன்மீகத்தில் நன்றி உணர்வு வேறு, நன்றி வேறு, ஃபீலிங் வேறு. இதை கரெக்டாக பயன்படுத்துறது தான் இந்த மெடிடேஷன். இந்த மெடிடேஷனில் தியானத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மூச்சை கவனிப்போம். மூச்சு ஒரு இடத்துல அடங்கும். மூச்சு அடங்குனா அந்த இடத்துல மனம் அடங்கும். மனம் அடங்குனா அந்த இடத்துல ஓசை வரும். அந்த ஓசை தான் ஒளியாக மாறும். அது நம்ம நெற்றி கண்ணுங்களாம், ஞானத்தின் உச்சம்ங்களாம், அதை நம்ம குண்டலி யோகங்களாம். இது எல்லாமே இந்த முதுகு தண்டில் எப்படி அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, சிம்பிள் டெக்னிக். இதை நம்ம ஒரு சில ஜெபம் மூலியமாகவும் மந்திரங்கள் மூலியமாகவும் சில வேடுகள் மூலியமாகவும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதை நம்ம மக்களுக்கு தெரியணுன்னு தான் ஜீசஸ் பைபிளில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் உள்ள ஒவ்வொரு அர்த்தங்களையும் எப்படி பயன்படுத்துன்னு தெரியல. எந்த காலத்துக்கு எதை பயன்படுத்துன்னு தெரியாமல் நம்ம எப்பவுமே ஏசப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி நம்ம வேண்டுறோம். ஆனால் வேணும்னா ஒரு சில விஷயங்கள் நடக்குது, ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ ஒருத்தருக்கு நடக்குது, இன்னொருத்தருக்கு நடக்க மாட்டேங்குது. நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நான் நிறையா பேரை பார்த்தவங்களுக்கு எல்லாருமே முழுமையாக இயேசு நம்புறவங்க எல்லாருமே நன்றி உணர்வாக இருப்பாங்க. இந்த நன்றி உணர்வுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா, அப்படி இல்லாமல் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்வாங்க. எப்படி சொல்கிறதுனா, எல்லாமே தெரியும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கலான்னு தெரியும், இயேசு சொல்லியிருக்காருன்னு தெரியும், ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. உடம்பு ஒத்துழைக்காது, வேறு ஒன்றும் இல்லை. பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா விஷயமுமே நமக்கு தெரியும், அதை நம்ம பண்ண மாட்டோம். அதை நம்ம பண்ண வைக்கணும். அது எப்படி பண்ண வைக்கலாம், இந்த விஷயம் இந்த ஒரு சின்ன ஒரு மேஜிக் தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மராக்கலாக இருக்கும். உன் கூட கடவுள் எனி டைம் உன் கூடயே இருப்பார். இதை எப்படி நம்ம பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வரும் பகுதியில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.